வணக்கம் நண்பர்களே. நான் வந்து வெறும் கதை மட்டும் இங்கே சொல்கிறதில்ல, கதையோடு சேர்த்து என்னோடய கருத்துக்களையும் பதிய வைக்கிறேன். ஸோ இந்த காணொலியை பார்க்குற நண்பர்கள் தயவு செய்து கடைசி வரைக்கும் பாருங்கள். இந்த ஸ்டோரிஸ் அண்ட் நான் சொல்கிற இந்த மெசேஜஸ் மூலமாக உங்களுக்கு வந்து ஒரு உந்து சக்தி கிடைக்கலாம். ஸோ எக்ஸ்ட்ரா பூஸ்ட் கிடைக்கலாம் உங்களுடைய வாழ்க்கையில். ஸோ தயவு செய்து முழுமையாக பாருங்கள். வாங்க கதைக்குள்ளே போகலாம். ஒரு வனம் இருந்தது. அந்த வனத்தில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய தவளைகள் இருந்தது. அந்த தவளை கூட்டத்துக்கு ஒரு தலைவன் இல்லை. தலைவன் இல்லாததுனால ஒரு ஓட்டப்பந்தயம் நடத்துகிறாங்க. ஓட்டப்பந்தயத்தை வந்து பார்த்திங்கன்னா ஓட்டப்பந்தயத்தோட இலக்கு வந்து ஒரு கோபுரத்துடைய உச்சி. இந்த ஓட்டப்பந்தயத்தில் குட்டி தவளைகளும் சேர்ந்துக்கலாம், பெரிய தவளைகளும் சேர்ந்துக்கலாம். இதுக்கு ஒரு வரைமுறை இல்லை. ஸோ யார் வேணாலும் கலந்துக்கலாம். அப்படி இருக்கிற பட்சத்தில் எல்லா தவளைகளும் வந்து ஓட்டப்பந்தயத்தில் கலந்துக்கிறாங்க. ஓட்டப்பந்தயமும் தொடங்குது. அங்கே வந்து மக்கள் கூட்டம் அந்த ஓட்டப்பந்தயத்தை பார்க்கறதுக்கு கூடி நின்று அவங்கள வந்து என்கரேஜ் பண்ணுறாங்க. ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது இந்த ஓட்டப்பந்தயம் தொடங்கி எல்லா தவளைகளும் ஓட ஆரம்பிக்குது. ஓட ஆரம்பிக்கும்போது சில தவளைகள், குட்டி தவளைகள் வந்து பெரிய தவளைகளால் அடிபட்டு போகிற வழியில் அடிபடுது, நிறைய அடிபட்டு விழுது கீழே. இப்படி இருக்கிற பட்சத்தில் வந்து மக்கள் கூட்டத்தில் மக்கள் வந்து குட்டி தவளைகள்லாம் வந்து மேலே ஏற முடியாது, கோபுரத்தோட உச்சி போக முடியாது, ஸோ நீங்கள் வந்து வந்துடுங்க, எதுக்கு தேவையில்லாமல் அடிபட்டு நீங்கள் உங்கள் உயிரை விடுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கூச்சலிடுறாங்க. அதை கேட்டுட்டு பாதியில் ஓடிட்டு இருந்த நிறைய குட்டி தவளைகள் வந்து நம்மளால் ஏற முடியாது அப்படின்ற ஒரு மனப்பான்மைக்கு வந்து அங்கேருந்து வேணான்னு சொல்லிட்டு பாதி வழியில் திரும்பிடுறாங்க. இதில் வந்து பெரிய தவளைகள்லாம் ஓடிட்டு இருக்காங்க. இந்த பெரிய தவளைகளுக்கு முன்னாடி ஒரு குட்டி தவளை ஓடி போய் அந்த இலக்கையும் அடைஞ்சிடுது. அடைஞ்ச பிறகு எல்லாம் அந்த குட்டி தவளைகளுக்கெல்லாம் வந்து ஒரு ஆச்சரியம், எப்படி வந்து இந்த ஒரு குட்டி தவளை மட்டும் போய் அந்த இலக்கை அடைஞ்சிருச்சு, நம்மளால் முடியலையே அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க. அந்த ஓடி இலக்கை அடைஞ்ச குட்டி தவளை வந்து பார்த்திங்கன்னா ஒரு காது கேளாத ஒரு அதி புத்திசாலியான ஒரு தவளை, ரொம்ப கரியச்சுள்ள தவளை. எதை பற்றியும் கவலைப்படாமல் வெற்றியை மட்டும் யோசித்து அதை நோக்கி பயணித்த அந்த தவளை கடைசியில் வெற்றியும் அடைஞ்சிருச்சு. ஸோ அங்கேருந்து நம்ம இந்த கதையின் மூலமாக நம்ம என்ன இன்ஃபர்மேஷனை எடுத்துக்கிறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, ஸோ நம்ம வந்து வாழ்க்கையில் இருக்கிற லட்சியத்துக்காக நம்ம பயணிக்கும்போது நிறைய பேர் நிறைய விதமாக நம்மளை வந்து நிறைய விஷயங்கள் சொல்லலாம், பாசிட்டிவாக சொல்லலாம், நம்மளை வந்து டீமோட்டிவேட் பண்ணலாம். ஸோ இதை நெகட்டிவாக சொல்கிற சில பேர், அவங்கக்கிட்ட இருந்து நீங்கள் தள்ளி நில்லுங்க. ஸோ உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் ஜெயிக்கணும் அப்படின்னாக்கா பாசிட்டிவ் எனர்ஜி இருக்கிற நண்பர்களை உங்கள் கூட வச்சுக்கோங்க, உறவினர்களை உங்களோட வச்சுக்கோங்க. நெகட்டிவாக பேசுகிற, நெகட்டிவ் தாட்ஸை உங்கள் மைண்டில் புகுத்துற யாரையும் நீங்கள் பெருசாக அந்த இடத்துல நீங்கள் வந்து ஒரு காது கேளாத மனிதனாக மாறி ஸோ அதை கேட்டும் கேட்காமல் விட்டு விடுவது நல்லது என்பது என்னுடைய கருத்து. நன்றி, வணக்கம்.